வரப்போகின்ற பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம் மட்டும். அடியேனுக்கு அருள் புரிந்த கந்தனின் நாமத்தால் நான் ஏற்றி எழுதி இயற்றி தந்த அற்புதமான இந்த பாடல், அதற்கு இசையமைத்த மாபெரும் பொறுப்பு அன்னார் ரமேஷ் ராஜா ஐயா அவர்களை சாரும். ஆகச்சிறந்த இந்த பாடல் திருச்செந்தூர் கோவிலின் பிரதான குடமுழுக்கு தினத்தன்று செந்தூரில் என்னுடைய குரல் அந்த சேவற்கொடியோனின் செவி சேர்ந்திருக்கிறது என்பதை நினைத்து புலகாங்கிதம் அடையாத நாட்களே கிடையாது. இந்த பாடலை பிரபல தொலைக்காட்சியாம் விஜய் தொலைக்காட்சியின் பெருமைமிகு பாடகிகள் ஒருவரான அர்ஷினி நேத்ரா என்கின்ற சிறிய ஒரு பெண் பாடியிருக்கிறார். அந்த பாடலை என்னுடைய புதல்வி நிஷாந்தினி கண்ணன் அவர்கள் இந்த மேடையில் உங்கள் சபைக்கு சேர்க்கும் பெருமையை பெற்றிருக்கிறார்கள். அற்புதமான இந்த பாடல் இது காற்றலை வழியே உங்கள் செவிகளுக்கு. शरवण भव शरवण भव रवण भव शवन भव शरण भव शरव भव शरवण भव शरवण ओम ओम பக்தருக்கு காட்சி கொடுக்கிறார். திருச்செந்தூர் கடலோரம் வேலம் சிரிக்கிறார். தினம் நாடும் பக்தருக்கு காட்சி கொடுக்கிறார். தேவர் கூரை தீர்த்திடவே தேர்வாகி அவதரித்து, தேவர் கூரை தீர்த்திடவே தேர்வாகி அவதரித்து, கொய்த பின்னே தெய்வ யானையை மணந்து, சூரந்தலை கொய்த பின்னே தெய்வ யானையை மணந்து, திருச்செந்தூர் கடலோரம் வேலம் சிரிக்கிறார். தினம் நாடும் பக்தருக்கு காட்சி கொடுக்கிறார். திருச்செந்தூர் கடலோரம் வேலம் சிரிக்கிறார். தினம் நாடும் பக்தருக்கு காட்சி கொடுக்கிறார். கஷ்டங்களை நான் கடந்து, கந்த சஷ்டி நோம்பிருந்து கஷ்டங்களை நான் கடந்து, இஷ்டப்பட்டு உன்னை பணிய இன்னலெல்லாம் பறந்தோடும். இஷ்டப்பட்டு உன்னை பணிய இன்னலெல்லாம் பறந்தோடும்.
மக்களுக்கு காட்சி கொடுக்கிறார்